இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம நாட்கோ ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஎஸ்எஃப்டிஏ வந்து நாட்கோ ஃபார்மில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸை வந்து நீங்கள் பல தடவை பார்த்துருக்கலாம். அது எதுக்குன்ற ரீசன் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிஸ்னஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பற்றின வீடியோஸும் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அண்ட் சேனல் பார்க்கறதுல நியர்லி 89% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மோட ஃபைனான்சியல் 2024-25 ஆனுவல் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு யாருக்காவது வீடியோ பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மோட ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். அதை வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட்கோ ஃபார்ம் ஆனுவல் ரிப்போர்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்ல நாட்கோ ஃபார்மோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்க மேல பாத்தீங்கன்னா ஆல் அமௌண்ட்ஸ் இன் மில்லியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து க்ரோர்ஸ்ல இந்த வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா இருக்கிற அமௌண்ட்டை டிவைடட் பை 10 பண்ணும்போது எல்லா வேல்யூவும் நம்ம க்ரோர்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் 2 கேட்டகரியில ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதர் இன்கம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4,429 crores. அதர் இன்கம் வந்து 354 crores. அண்ட் டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4,784 crores. ஃபைனான்சியல் இயர் 2024 அண்ட் 2025 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து நியர்லி 600 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரெவன்யூட டீடைல்ஸ் வந்து நீங்கள் மைனூட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா நோட் 22 அண்ட் 23ல நம்ம பார்க்கலாம். இங்க வந்து இந்த நோட் 22 பார்க்கும்போதும் வேல்யூ எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம க்ரோர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா இருக்கிற அமௌண்ட்டை டிவைடட் பை 10 பண்ணோம்னா வேல்யூ வந்து நம்மளுக்கு க்ரோர்ஸ்ல கிடைச்சிடும். இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ 4,411 crores வந்து நம்மளுக்கு 3 டைம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபி அண்ட் ரெவன்யூ பேஸ்ட் ஆன் செக்மெண்ட் ஆர் ப்ராடக்ட் லைன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4,411 crores. இது வந்து நீங்கள் ஒன்றும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிரிக்கெட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்தியா டோட்டலாக 200 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்டா இண்டிவிஜுவல் பேட்ஸ்மேன்லாம் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு டைப். அதே மாதிரி செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சிங்கிள்ஸ் லெவலில் ரன் அடிச்சிருக்காங்க, டபுள்ஸ் லெவலில் ரன் அடிச்சிருக்காங்க, ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது வந்து செகண்ட் டைப். ஆன் சைட்ல எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க, ஆஃப் சைட்ல எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து தேர்ட் டைப். அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க, ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபோர்த் டைப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மோட ரெவன்யூ வந்து 4,411 crores. இது வந்து மல்டிபிள் பேசிஸ்ல நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கும்போது ரெவன்யூ ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் வந்து சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சேல் ஆஃப் சர்வீசஸ், ஜாப் ஒர்க் இன்கம் அப்படின்னு 3 கேட்டகரியில ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,383 crores. சேல் ஆஃப் சர்வீசஸ் வந்து 27 crores. அண்ட் ஜாப் ஒர்க் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.1 crore. ஸோ ஃபர்ஸ்ட்ல ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ்ல நாட்கோ ஃபார்மோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,411 crores. செகண்ட்ல பார்க்கும்போது ரெவன்யூ பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபி. இந்தியன் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 549 crores. யூஎஸ் இன்கம் வந்து 3,148 crores. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல 713 crores வந்து ரெவன்யூ வந்திருக்கு. அண்ட் இதோட டோட்டலும் பார்த்தீங்கன்னா 4,411 crores. நான் ஃபர்ஸ்டா சொல்லியிருந்தேன் இல்லையா, நாட்கோ ஃபார்மால யூஎஸ்எஃப்டி வந்து அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்தியன் ரெவன்யூட யூஎஸ்ஏவோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 5 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ யூஎஸ்எஃப்டிஏ தான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட கவர்னிங் அத்தாரிட்டி. ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து யூஎஸ்ஏக்கு 3,148 crores worth ஆஃப் மெடிசன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக தான் பாத்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மால யூஎஸ்எஃப்டி வந்து அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு பேட் திங் இல்லைங்க. ஸோ ரெகுலரா வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பீரியாடிக் பேசிஸ்ல செக் பண்ணி சில அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் எப்பவுமே யூஎஸ்எஃப்டி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். இது வந்து கம்பெனிக்கு ஒரு பேட் திங் இல்லை, ஜஸ்ட் அது வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் திங் தான். அண்ட் லாஸ்டா பார்க்கும்போது ரெவன்யூ பேஸ்ட் ஆன் செக்மெண்ட் ஆர் ப்ராடக்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது ஃபார்மக்யூட்டிகல்ஸ்ல 4,351 crores. அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ்ல பாத்தீங்கன்னா 60.6 crores. இதோட டோட்டல் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 4,411 crores. அண்ட் நெக்ஸ்டா நம்ம வந்து நோட் 23 பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் ஆன் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3.3 crores. கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 1.4 crores. இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் ஃபைனான்சியல் அசட்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 187 crores. நெட் கெயின் ஆன் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து 90.1 crore. ரெனியூவபிள் எனர்ஜி இன்கம்
2.4 crore. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின் வந்து 19.8 crore. ஃபேர் வேல்யூ கெயின் வந்து எதுவும் இல்லை. இன்சூரன்ஸ் கிளைம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16.3 crore. மிஸ்லேனியஸ் இன்கம் வந்து 34 crore. அண்ட் அதர் இன்கம்ல நாட்கோ ஃபார்மாவோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 354 crore. அதர் இன்கம்ல பார்க்கும்போது ஃபைனான்சியல் இயர் 2024ல 128 crores ரெவன்யூ வந்திருக்கு. அண்ட் ஃபைனான்சியல் இயர் 2024 and 25 கம்பேர் பண்ணும்போது நாட்கா ஃபார்மாவோட அதர் இன்கம் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 220 crores வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நாட்கோ ஃபார்மாவோட ரெவன்யூலாம் எந்த செக்மெண்ட்ல வந்திருக்குன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியோட நேம் வந்து நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.